ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் யாசேன கிருதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்தமாதவம். ஓம் ஓம் நாராயணோ பரோ வ்யக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்துமே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. பக்கம் 242. யப்புனஹ பூர்வோக்த விபரீதஹ ப்ராக்யேவ கர்ம ஆரம்பாத் பிரம்மணி சர்வாந்தரே பிரத்யகாத்மனி நிஷ்க்ரியே சஞ்சாத்மதர்ஷனஹ. ஸோ யப்புனஹ பூர்வோக்த விபரீதா கிருஷ்ண கர்மக்கிறது. இந்த கிரகஸ்தனாக இல்லாமல் நேரடியாக பிரம்மச்சாரியிலிருந்து டைரெக்டாக ஞானத்தை அடைஞ்சவன். அது மாதிரி யாரெல்லாம் பார்த்தோம் நம்ம? யார்? நச்சிகேதா, பிருகு, ஸ்வேதகேது, இதெல்லாம் வந்து டைரெக்டாக ஞானத்தை டைரெக்டாக பிரம்மச்சரியத்தில் அடைஞ்சவங்க. சங்கராச்சாரியார் இந்த மாதிரி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இருக்கிற உலக சூழ்நிலையில் எல்லாருக்கும் இந்த சிரவண மனனத்தோடு சேர்ந்து நிதித்தியாசனம் கம்பல்சரி. இது என்னுடைய பர்சனல் ஐடியா. ஏன்னா நிறைய விவகாரத்தில் ஈடுபட்டிருக்கனால அவனுக்கு உபாசனை மாதிரியே கொஞ்சம் காலம் இருந்து செய்யணும். அதுக்காக என்ன பண்ணணும்? யங்ஸ்டர்ஸு, மிடில் ஏஜ், ஓல்ட் ஏஜ், எல்லா ஏஜும் நம்ம பிளான் பண்ணணும். அதுக்காக எல்ஐசி பிளான், ஓகே, ரிட்டைர்மெண்ட் பிளான். அந்த ரிட்டைர்மெண்ட் பிளானில் மைண்டுக்குள்ளே சொல்லணும், வெளியில் சொல்கிறதில்ல. எது மேலேயும் வந்து நான் பட்டுக்க மாட்டேன். உதாரணத்துக்கு நேற்றுக்கு வந்து ராமர் பட்டாபிஷேகம் எந்த விவஸ்தாலையும் நான் இது பண்ணலை, மைண்ட் அப்ளை பண்ணவே இல்லை. அப்புறம் தான் சில இடத்துல மாத்திரம் அவசியமாக செய்ய வேண்டிய நேரத்தில் மாத்திரம்
நான் வந்து பண்ண முடிஞ்சது. புரியுதா? உதாரணத்துக்கு அந்த ஸ்டேஜ் வந்து இப்படி இருந்தது, அதை இப்படி மாற்றுறது. ஓகே, அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் மாத்திரம் வந்தது. மற்றபடிலாம் அப்படியே விட்டுட்டேன். புரியுதா? அப்படி ட்ராப் பண்ணணும். அது வந்து சில இடத்துல வந்து ஐயோ தப்பு 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 பண்ணுறான் கம்முன்னு இரு ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? இன்னொரு பியூட்டி என்னென்னா, அந்த தப்புன்றது தப்பு பண்ணுறவனுக்கும் தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தப்புன்னு தெரியாது. அதுதான் பியூட்டி. அதனால் அப்படியே சும்மா விட்டுட்டா பிரச்சனை கிடையாது. ஓகே, அப்படியே இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு திருப்தி. இது ஏன்னா இவ்வளோ செஞ்சாலே ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது, இமயமலை புரட்டின மாதிரி இருக்கிறது. அதுவும் நான் சொல்கிறது வந்து அப்பப்போ ஸ்ரீதர் சொல்லுவார், நீங்கள் வந்து சாமானிய ஜனங்களையே நினைக்கிறதில்ல சுவாமி, எப்பவுமே தலைக்கு மேலே தான் பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு. அப்பப்போ அவர் தானே பக்கத்தில் மாட்டிக்கிறாரு, நடுவில் விவஸ்தா சொல்லிகிட்டே சடனாக அது ஐப்பிச்சு இல்லை உண்மை போகும். அந்த பிராத்திபாசிகத்தில் சத்தியத்துக்கு போனோன்னே தலையெல்லாம் சுத்தம். கொஞ்ச நேரம் நிசப்தமாக இருக்கும் நாங்கள் பேசின்னு இருக்கும்போது. ஓகே, நம்ம எங்கேயோ தப்பாக பேசிட்டோம் போல இருக்கு அப்படின்னு. திருப்பி நடுவில் அந்த பிராத்திபாசிகத்தோட விவகாரிகத்தோட அப்படி ஏன் சுவாமி நல்லா பேசிகிட்டே இருக்கீங்களே, அப்புறம் அபவாதம் பண்ணிடுறீங்களே. நான் அபவாதம் பண்ணும்போது ரொம்ப மனசு புண்ணாக போயிடுது. புரியுதா? நேற்று கூட சடனாக சொல்லிட்டு செங்கோட்டை விஷயத்தை பற்றி சடனாக வந்துருத்துவார். அதுதான் பழக்கம். புரியுதுதான்? அந்த பழக்கத்தை நிறுத்தணும். இப்போ அந்த விஷயம் இருக்குல்ல, ரைட் டைம் ரைட் பிளேஸில் ரைட்டு சொல்லு வருது இல்லை, அதெல்லாம் தேவையில்லை இப்போ. புரியுதா? அதெல்லாம் டைம்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் இப்போ கம்முன்னு இருக்கிறதுக்கு பழகணும். இப்போ ஓகே, இவன் இப்படி பண்ணுறான், நம்ம ஒன்றுமே சொல்லக்கூடாது அப்படின்றத எனக்கு பழக்கப்படுத்திக்கிறதுக்காக. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பழக்கப்படுத்திக்கணும். அதுதான். ஓகே, அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மாத்வயம், அஸ்மி அகம், சாட்சி சின்மாத்திரம் அகம். இப்படி ஞானத்தை பிரம்மச்சாரி இந்த என்ன ஆகும்னா, நம்ம வந்து இந்த வேதம் படிக்கும்போது பிரம்மன் 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 வரும். அப்படி வரும்போது 1-2 பூர்வ ஜென்மத்தில் இருக்கிற பழக்கம் இருக்க சம்ஸ்காரம் டக்குன்னு என்ன பிரம்மன் பிரம்மன் வருது, அந்த பிரம்மன்னா என்ன சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு பிருகு மாதிரி வந்துடுவான். அத்தீதி பகவோ பிரம்மேதி. அப்புறம் தப்போ தப்பியத்தை போயிட்டு வான், அதை பண்ணிட்டு வான். அவன் செம்ம குயிக்கு. குரு சொன்ன உடனே இம்மிடியட்டாக செய்யக்கூடிய ஆள் அவன். அவங்க அப்பா சொன்னதுக்காக செய்யலை, குரு சொன்னதுக்காக செய்யணும். இல்லைன்னா உனக்கு திருப்பி சம்சாரம் வந்துடும். நம்ம பையனும் ஒன்று பெற்றுருக்கேன்னு அது எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டுறது, அப்படி வந்துடும். அப்படி இல்லை, குரு சிஷ்ய. சப்போஸ் நீ குருவாயி உன் பையனே உனக்கு சிஷ்யன் ஆயின ஒரு கற்பனை தான். ஒரு விபரீத கற்பனை இந்த மாதிரிலாம் பண்ணணும். புரியுதா? சப்போஸ் நம்ம குருவாயி நம்ம குழந்தை வந்து சிஷ்யன் ஆகிட்டா எப்படி இருக்கும்? என்ன இருக்குமா? குருவே உனக்கு நிறைய விஷயம் டவுட்டாக இருக்கு உடச்சி போட்டு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். புரியுதா? அதனால தான் யாரோ எங்கேயோ இருக்கிற ஆளு தான் குரு. புரியுதா? அது கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். நம்ம சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அவருக்கும் பாதிப்பு இருக்காமல் அப்படி பாட்டி சொல்லி விட்டுட்டு போயிடலாம். இல்லாட்டி ரிலேஷன்ஷிப்பு அப்படியே மொத்த ரிலேஷன்ஷிப்புக்கு போவோம். அவர் இப்படியா அவர் எப்படியான்னு. புரியுதா? கிருஷ்ணருக்கு அந்த கதி வந்திருக்கு. ஏன்னா சொந்தக்கார பையன் தானே அந்த பையன், இந்த அர்ஜுனன். அதனால் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க கிருஷ்ணரை. புரியுதா? இப்போ அதனால் ரொம்ப டிஃபிகல்ட்டு ஃபார் இது யாருக்கு சொன்னாலும் டிஃபிகல்ட்டு தான். புரியாதவனுக்கு சொன்னாலும் டிஃபிகல்ட்டு, கொஞ்சம் புரிஞ்சவனுக்கு சொன்னாலும் டிஃபிகல்ட்டு. புரியுதா? கொஞ்சம் கேட்குற மாதிரி உள்ளவனுக்கு சொன்னாலும் இது தான். ஆனால் இந்த விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? இவருனா தட்சிணாமூர்த்தியா?
இருக்கிற டீச்சர்லேயே அற்புதமான டீச்சர், அற்புதமான ஸ்டூடெண்ட்டு தட்சிணாமூர்த்திக்கு. இப்படி காட்டிட்டாரு. அவனுக்கு டக்குன்னு புரிஞ்சுட்டு சைலண்ட் ஆகிட்டான். எழுத்த கேள்வியெல்லாம் கேட்கவே இல்லை. அது டூ மச். அதுக்கு டயகனலி ஆப்போசிட்டு கிருஷ்ணர் முன்னாடி ஆர்கியூ பண்ணுறான். ஏன்னா ஃப்ரெண்டு வேறு, ரிலேஷன்ஷிப் மாத்திரம் இல்லை, க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால உரிமையாக ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கேட்கலாம், புரியுதா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு செட்டப்பில் பகவத்கீதையை வந்து லேட்டஸ்ட்டு கொடுத்த கிரந்தம். அதனால் நமக்கு நிறைய ஏற்புடையதாக இருக்கணும். பிரம்மணி அப்படின்னு ஒரு சொல்ல போட்டுறாரு சடனாக ஆச்சாரியர். இந்த முன்னுரையில் 21க்கு முன்னுரை, இது 21க்கு முன்னுரை பிரம்மணி அப்படி சொல்ல பயன்படுத்துகிறார். எப்படிப்பட்ட பிரம்மனா? பிரம்மணி சர்வாந்தரஹா. 4:21 ஸ்லோகம். ஸ்மிருதி, அதுக்கு ஸ்ருதி வாக்கியத்தை சங்கராச்சாரியர் எடுத்துக்கிறார். ஏன்? சஞ்சாத்ம தர்ஷனஹா. புரியுதா? சஞ்சாத்ம தர்ஷனஹா. அவன் வந்து ஆத்ம தர்ஷனத்தை சஞ்சாத்தம் அடைந்தவன். புரியுதா? இப்போ அந்த சஞ்சாத்த தர்ம எப்படி இருக்கிறதா? அந்த பிரம்மன் பிரம்மணின்னு சொல்லிருக்காருல, அதுக்கு இவரை வந்து வழக்கெல்லாம் கொடுக்குறாரு. அயமாத்மா பிரம்மன், அது ஒரு அற்புதமான சொல். அயமாத்மா பிரம்மன், அந்த ஆத்மா பிரம்மன். புரியுதா? அது மாண்டூக்கியம். பிருகதாரண்யம் ககோல பிராமணத்துலேயும் உஷஸ்த பிராமணத்துலேயும் பியூட்டிஃபுல்லாக வருது. புரியுதா? அது நீங்களாம் அனுபவிச்சிருக்கலாம் தெரியல. நான் ஃபஸ்ட்டு டைம் கேட்டேன், ஃபஸ்ட்டு டைம் கிளாஸ் எடுக்கிறேன், ஃபஸ்ட்டு டைமாக அது ஜாய்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த கிளாஸ் எல்லாம் கேட்டேன்னா 109லேருந்து 113 கிளாஸு பிருகதாரண்யம். அந்த கிளாஸ் கேட்டுப்பார். 10 வருஷமாக 20 வருஷமாக 50 வருஷமாக கிளாஸ் கேட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். உனக்கு எப்படி புதுசோ அதே போல் எனக்கும் புதுசு அந்த கிளாஸு. நானும் ஒரு தடவை, அதுவும் நீயாவது பொறுமையாக இந்த மாதிரி கிளாஸ் ரூமில் கேட்கலாம். ஏன் கிளாஸை கேளு, இந்த கௌதம கேளு, குருச்சேத்திரன் இப்படி எழுதிக்கிட்டே வருவேன். வெளியில் 2 தடவை வந்துட்டு வந்திருக்காங்கன்னு நல்லா இருங்க எல்லாம் பேசிட்டு திருப்பி உள்ளே போய் திருப்பி விட்ட இடத்துலேருந்து எழுதுவேன். விட்ட இடத்துலேருந்து எழுதுவேன். அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும். புரியுதா? இப்போ பேசிட்டு வந்தேன்னா அவனுடைய பாதிப்பு இருந்துன்னு வச்சுக்கோ, கிளாஸு குளறுபடியாக ஆகிருக்கும். புரியுதா? அப்போ கிளாஸ் வந்து அஃபெக்ட் ஆகாமல் வெளியில் இருக்க விவகாரத்தை வெளியிலேயே வச்சு பண்ணுறது, உள்ளர கொண்டு வரதில்லை. நாட் அலவுடு. புரியுதா? நாட் ஒன்லி அந்த ரூமில் அலவுடு இல்லை, மனசுக்குள்ளரே நாட் அலவுடு. அப்போ நாங்கள் பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேட்கவே மாட்டீங்களா? எதுக்கு நான் என்ன கேட்கணும்? நீ சொல்கிறதுனால கேட்குறேன் நான். புரியுதா? அது உனக்கே irrelevant. புரியுதா? ஆனாலும் சும்மா நான் கேட்டுக்கிறேன் நான் உனக்கு. புரியுதா? ஏன்னா உனக்கு ஒரு மனசில் ஒரு ஹீலிங் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபீலிங் இருக்கணுன்றதுக்காக கேட்குறேன். புரியுதா? நீ தான் ஆத்மாவாச்ச. நீ வந்து நிர்விகார, நிர்குணம், நிஷ்கலம். புரியுதா? காலாத்தீதகா, அப்படிப்பட்ட சமத்து ஆத்மா வச்ச நீ. அது கூட சமத்து ஆத்மா சொன்னால் தான் புரியுது. ஒரு அப்ஜெக்டிவ் சொன்னால் தான் ஆத்மாவுக்கு கூட ஆத்மாவாக இருக்கிறது. புரியுதா? அந்த மாதிரி பகவத்கீதா 13வது அத்தியாயம் ஸ்லோகம் 2ல் க்ஷேத்ரஜம் சாபிமாம் வெத்தி. நல்லா புரிஞ்சுக்க அர்ஜுனா. சர்வ க்ஷேத்ரேஷு பாரத, எல்லா க்ஷேத்திரத்துலேயும் க்ஷேத்ரஜனா நான் தான் இருக்கேன் அப்படி சொல்கிறாரு. அது ஒத்துப்பா. நம்ம இவர் பட்டாச்சாரியர் சொன்னார் பாரு, அந்த ஜீவர்களுக்கு பரமாத்மா ஒரே பரமாத்மா, பக்தினால தான் என்னை உட்கார வச்சுக்கிட்டு பக்தினால தான் மோட்சம் அப்படின்றது சொல்கிறாரு. நீ கவனிச்சியா கவனிக்கலான்னு நான் வந்து அவர் சொல்ல சொல்ல நான் அவரை நல்லா கவனிச்சுட்டேன்ல. அதுதான் வேதாந்தி. புரியுதா? சப்போஸ் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக அவருக்கு வந்து அந்த பரமாத்மாவே ஜீவாத்மா நடுவில் இவர் பேசிட்டார் ரங்காச்சி. ஓகே, அப்படி ஒரு முறைச்சார் பட்டாச்சாரியர். உடனே அதை நேக்காக மாற்றிட்டார் அவர். அந்த டாக்கை பியூட்டிஃபுல்லாக அப்படியே கொண்டு வந்து அப்படியே பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி அந்த 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 கல்யாணத்துக்குள்ளேயும் நிறைய விஷயம் நடந்தது. உங்களுக்கு எது தான் நடந்ததோ எது தான் பார்த்தீங்களோ என்ன. ஓகே, இந்த சாக்லேட்டை போடுவேன், அந்த பாருங்களேன்,
சாக்லேட்டு சொல்லிட்டு நம்ம தாலி கட்டும் போது மேடையில் நிற்க வச்சுட்டான், தாய் மாமா மாதிரி. எங்கே சாக்லேட்டு போடுறது? அதுக்கப்புறம் ராத்திரி யோசிச்சு, இந்த சாக்லேட்டு இப்படி தூக்கி போடுவோமே, ஏன் போடல இந்த ரவை அப்படின்னு. அவர் அங்கே நிற்க வச்சுட்டார். எப்பவுமே நான் அங்கே தான் இருப்பேன் நான். அப்போ தான் இது அந்த திருமங்கல்யம் பண்ணோடனே எல்லா இடத்துலையும் ஸ்வீட் போடுறது அது ஒரு சம்பிரதாயமாக வச்சுருக்கோம். அது இந்த தடவை பண்ணலை, நீயும் கேட்கல பாரு. இப்போ சொல்லும்போது தான் ஓ ஆமால கிளாஸ் ரூமில் போடுவான். அதான் போட்டுட்டே இருக்கேண்ணே கட்டோபனிஷத்து மந்திரா 2:1:1 அழகான மந்திரம். பிரத்யேகாத்மனி. ஓகே, கச்சித் தீரகா பிரத்யேகாத்மன ஐக்ஷத்து. எனக்கு ரொம்ப பிடிச்ச வருது இது. பிரத்யேக ஆத்மா, இந்த ஒரு ஆத்மாவுக்கு இந்த பேர் கட்டோபனிஷத்தில் சொல்கிறது பிரத்யேகாத்மா. ஓகே, அயமாத்மா பிரம்மா அப்படி சொல்லுங்க. பிரத்யேகாத்மனா என்ன அர்த்தம்? நிர்குண ஆத்மாவா? ஏதோ கரெக்ட். நியரஸ்ட், எது ஒன்று நியரஸ்டோ அதுக்கு பேர் ஆத்மா. எது ஒன்று நியரஸ்டோ அது ஆத்மா. இப்போ ஒரு உதாரணம் சொன்னால் புரியும் உங்களுக்கு. நமக்கு நியரஸ்ட் ஆகாசம், கரெக்டா? இப்போ இது இருக்கு, ஆனால் இதுக்கும் நியரஸ்ட் ஆகாசம். அப்போ இங்கே நான் சரீரம் இருக்கேன், எனக்கு நியரஸ்ட்டு இந்த புக்கு இருக்கு, இல்லை எனக்கு நியரஸ்ட் இந்த சரீரம் இருக்கு. நியரஸ்ட்னா என்ன அர்த்தம்? வெகு அருகாமையில் இருக்கிறதுக்கு பேர் ஆத்மா. என்ன புரிஞ்சுக்கணும்? ஒரு சொல்லி இனிமேல் பாஷ்யத்துக்கு வந்துட்டோம் இல்லையா, அப்படியே ரேண்டமாக அப்படியே கேட்டுட்டு போயிடக்கூடாது. புரியுதா? நியரஸ்ட்டு ஆத்மா, நியரஸ்டாக இருக்கிறதுனால அது ஆத்மா. என்ன புரிஞ்சுங்க? அருகாமையில் இருக்கிறதுனால அது ஆத்மா. உன் அருகாமையில் என்ன இருக்கு? சொந்த பந்தம்லாம் இருக்கு, நியர் அண்ட் டியர்லாம் இருக்கு. நியர் அண்ட் டியர் இல்லை, டீர். மாயமான், மான்விழி தான் நியரஸ்டாக இருக்கா. என்ன வராத? ஏன்னா உன்னையே அழிச்சிக்கிற மாதிரி ஒரு சொல்லு அது. உன்னை நீயே தற்கொலை பண்ணிக்கிற சொல்லு அது. சொல்லு, குழு வேற கொடுத்துட்டேன். உன்னை நீ அழிச்சிக்கிறது அந்த பிரத்யேக்கு. அகங்காரத்துக்கு நியரஸ்ட் ஆத்மா. ஆத்மனா ஆகாச ஆத்மனகா இருக்கு இல்லையா, ஆகாசத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா ஆத்மா இருக்கு. அப்படியே ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணி போனீங்கன்னா ஆகாசத்துக்கு பிறகு ஆத்மா. ஆத்மனா ஆகாச சம்பூவகா. ஆத்மனகா ஆகாச ஆத்மாவிலிருந்து இந்த பிரபஞ்சம் வந்தது. அதில் முதல்ல ஆகாசம் வந்தது, ஆகாசத்துலேருந்து வாயு, அப்படி வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. ஓகே, அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பிருத்திவி வந்தது. பிருத்திவி என்ன வந்தது? ஔஷதம் வந்தது. ஔஷதத்திலிருந்து என்ன வந்தது? அன்னம் வந்தது. அன்னத்திலிருந்து என்ன வந்தது? அன்னமய கோஷம் வந்தது. அன்னமய கோஷ ஆத்மா அப்படின்னு தைத்திரிய சொல்றது. ஓ, அவன் இவன் ஆயிடுவான், விரோச்சனன் ஆயிடுவான். அன்னமய கோஷ போவா ஆத்மாவை தான் கேட்குற, கண்ணாடியில் போய் பாரு அப்படின்ற. கண்ணாடியில் போனால் யார் தெரிவாங்க? பக்கத்து வீட்டுக்காரனா, ஏத்த வீட்டுக்காரனா, உனக்கு பிடிச்சவனா, உனக்கு பிடிக்காதவனா?
யார் தெரியும்? என்னதான் தெரியும். புரியுதா? இப்போ கொஞ்சம் சொல்றதுனால அன்னமய கோஷா சொல்ல. நீ அன்னமய கோஷன் அப்படியா பார்க்குற கண்ணாடியில்? காலையில் கூட பார்த்திய அன்னமய கோஷனா பார்த்த? நீ உன்னை பார்த்த, உன் மூஞ்ச பார்த்த. புரியுதா? கரெக்டாக இருக்கா ஏதாவது சொல்ல போகிறதுங்க அப்படின்னு. அப்போ அதில் பார்த்தோன்னே அது ஆத்மான்ட்டான். ஆனால் உபனிஷத்து அடுத்தது என்ன சொல்றது? அந்யோந்திர ஆத்மா பிராணமயா. ஓ, நான் பிராணமய ஆத்மா, ஆத்மா பிராணமயா. அப்புறம் என்ன சொல்றது? அந்யோந்திர ஆத்மா மனோமயா. ஓஹோ, கரெக்ட். பிராணனோட உபத்திரம் கொடுக்கறது மனசு. மனசு தான் ஆத்மா. ஆத்மானா அகம், அது தெளிவாக இருக்கு. அன்னமய ஆனந்தம் அது அகம். அப்புறம் பிராணமய அகம், அதுவும் தெளிவாக இருக்கு. அகம்னா இப்போ சொல்லுக்கு நீ தெரியாமையே அகம்ன்ற சொல்லலை சொல்கிற. தெரியாமையே அகம் என்ற சொல்ல அங்கே பொருள்படுத்துகிற தைத்திரியப்படி. புரியுதா? அப்படி அப்புறம் என்ன வருது? கொஞ்ச நேரத்தில் போன பிறகு அந்யோந்திர ஆத்மா விஜானமய. புத்தி ஆத்மா, புத்தி தான் நான் அப்படின்றது. அதுக்கப்புறம் என்ன? அந்யோந்திர ஆத்மா ஆனந்தமயா. அங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த ஆனந்தத்துக்கும் பிரிய மோத பிரமோத அப்படி சொல்லி பிரம்மபுச்சம் பிரதி சொல்லி முடிச்சுடுத்து. அப்படி கன்க்ளூட் பண்ணி ஆனந்த பிரம்ம ஆத்மா. புரியுதா? அப்போ அகம் ஆனந்த பிரம்ம ஆத்மா, அதுதான் நியரஸ்ட். அப்போ அகம் சொல்லோட நியரஸ்ட் எது? ஆத்மா, நாட் அகங்கார. அகம் என்ற சொல்லோட பொருளோட நியரஸ்ட் இருக்கிறது எதுவோ அதுக்கு பேர் ஆத்மா. தேர்ஃபோர் அகம் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா. அப்படி நம்ம விசாரம் அனலைசிஸ் பண்ணணும். நம்ம புத்திக்குள்ளர எப்படி பண்ணணும். அந்த ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மான்றத அவர் சொல்றாரு. சஞ்சாத்ம தர்ஷனகா, அது பிரம்மணி. அந்த பிரம்மணி எப்படியா இருக்கான்? சர்வாந்தர. சர்வாந்தரன் என்ன? இந்த சரீரத்திலையும் அந்த ஆத்மா தான் இருக்கு. சரீரம் முழுவதும் அந்த ஆத்மா தான் இருக்கிறது. சரீரத்துக்கு வெளியிலையும் அந்த ஆத்மா தான் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, எல்லாமாகவும் இருக்கிறது. இதம் சர்வம் எதையும் ஆத்மா சர்வாந்தரகா. எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது யாரு? நான் தான் உங்க எல்லாருக்குள்ளே இருக்கேன். உங்க எல்லாருக்குள்ளே யார் இருக்கேன்? சுவாமிஜி தான் இருக்காரு. புரியுதா? அதனால சுவாமிஜி வெளியிலலாம் வர தேவையில்லை. நீ எங்கே இருக்கியோ, கும்பகோணத்தில் இருந்தால் கும்பகோணம், தஞ்சாவூரில் இருந்தால் தஞ்சாவூர், திருமானூரில் இருந்தால் திருமானூர், அங்கேயும் அங்கேயும் ஆத்மா ஒரே ஆத்மா தானே. அதனால் இந்த ஆத்மா நகராது. அசங்கோகி அயம். புரியுதா? பாஷ்யக்காரர் சொல்கிறேன், நானே சொல்கிறேன். அந்தராத்மா சர்வாந்தரகா, அது உபனிஷத்து வாக்கியத்தை எடுத்துக்கிறாரு. ஓகே. பிரத்யேக ஆத்மனகா, அதுவும் உபனிஷத்து வாக்கியம். அந்த ஆத்மா நிஷ்கிரியா, அது ஒன்றும் செய்வதில்லை. ஒன்றும் செய்வதில்லைன்றதுன்னு என்ன அர்த்தம்? அசங்க ஆத்மா. அசங்கோகி அசங்கோகி அயம் புருஷா. ஆத்மா ஒன்றும். அதை தான் 4:18 படித்து சொன்னார் கிருஷ்ணர். கர்மணி அகர்மய பஷ்யேத், அகர்மணி கர்மய பஷ்யேத். இது புரிஞ்சுத்துனா மொத்த வேதாந்தம் புரிஞ்சதுக்கு சமம். கீதாவில் 2:55 2வது அத்தியாயம் 55வது ஸ்லோகத்தில் அவன் கேட்ட கேள்விக்கு பகவான் என்ன பதில் சொல்கிறாரு?
பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டः ஸ்தித பிரஜ்ஞத்ததோச்யதே. அர்ஜுனா, பிரஜகாதி, யார் ஒருவன் ஞானியோ அவன் தன்னுடைய மனசில் இருந்த எல்லா காமங்களையும் எல்லா வெறுப்புகளையும் வெறுப்பை சேர்த்துக்கணும், வெறுப்புகளும் அனைத்தையும் சர்வான் பார்த்தோன் மனோகதான், இந்த மனசில் ஏற்படுகின்ற அத்தனையிலையும் தூக்கி எறிந்தவன். புரியுதா? தூக்கி எறிந்துட்டு அங்கே என்ன இருக்கிறது? பஞ்சகோஷம் முடிச்ச உடனே எங்க இருக்கிறது? பிரத்யேக ஆத்மா இருக்கிறது. ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா, அவன் ஆத்மாவிலேயே இருக்கான். ஆத்ம திருப்தகா, ஆத்ம கிரீட்டகா, தன்னில் தானே சுகமாக இருக்கிறான். தன்னில் தானே சுகமாக இருக்கிறதுக்கு நம்ம ஸ்தூலமாக எப்படி இருக்கோம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதுவும் பார்த்துருக்க மாட்டீங்க. பைத்தியம், லூசு இல்லை, பார்த்தது இல்லையா? குதிரை ஐநாவரத்துக்கு போயிட்டு வாங்க, போய் இப்போல்லாம் அப்போல்லாம் வந்து இங்கேருந்து பார்க்க முடியும், சும்மா வேலி தான் போட்டிருந்தாங்க. இப்போல்லாம் இந்த சுடுகாட்டுக்கே பெரிய மதில் சோறு எழுப்பிட்டான். முன்னாடியெல்லாம் கொசு இப்படி அடித்தா போயிடும், இப்போது ஒரு அடியில் சாகிறதில்ல, அது உஷாராகிடுது. காலத்துக்கு தகுந்தாப்புல கொசு கூட மாறுறது பாரு. அதனால் எல்லாமே மாறின்னு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? எதுவுமே பர்மனண்ட் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ இந்த பிரத்யேகாத்மாவில் கண்டுபிடிச்சிட்டானா ஏன் வந்து ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டகா சொன்னார், ஆத்ம கிரீட்டகா சொன்னார், ஆத்ம ரதிகின்னு சொன்னார், ஆத்ம திருப்தகா சொன்னார்? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கீழே சமையல் நடந்துட்டுருக்கு, நான் அங்கே கேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படிதான் கேஸ் எல்லாமே இவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஓகே, இருந்தாலும் அந்த ஃப்ளேம் வரும். உங்கள் கையை கொண்டு போய் அதில் வந்து கையை வச்சிருந்தேன், கீழே கொட்டிட்டு போய் விரலை போய் தீக்குள் விரலை வைத்தால் உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா அப்படின்னு. நந்தலாலாவோட ஐயோ பர்னாய், அது வந்து பழையது. இப்போ புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சிருப்பான் அதுவும். புரியுதா? ஒரு பையனுக்கு அடிபட்டு எடுத்து உடனே வந்து இந்த ஒட்டடை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை சுண்ணாம்புலாம் தடவி அதில் 10 போட்டு இது விளையாட்டில் விழுந்துட்டான். ஓகே, எல்லாம் தடவிட்டு அப்பயும் கற்றுக்கவான்னு கற்றுட்டு இருந்தான் சின்ன பையன். சரிடா வாடா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போன. இந்த டாக்டர் இதை பார்த்துட்டு எந்த அறிவு கட்டவன் இப்படி பண்ணா, அது ஒரு பையன் பண்ணிட்டான் டாக்டர். ஏற்கனவே எரியுது, அதில் சுண்ணாம்பு. இவங்க மெடிக்கலில் வந்து அந்த என்ன ஜிஞ்சரா அதை வைப்பான். அது என்ன சுலபமாக இருக்கும், அதுவும் எரியும். அது போல தானே நம்ம ஆள் வந்து சுண்ணாம்பு வச்சான். அதுவும் டஸ்ட்டு கூட யூஸ் பண்ணுறான் பாரு. அதில் வந்து சுண்ணாம்பு கிளம்பி வச்சுன்னு நீ வேணா வச்சு பாரு, ஒரே நாளில் கிளியர் ஆகிடும். புரியுதா? ஆத்மாவோட ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம். ஓய், ஆத்மாவை கண்டுபிடிச்சதுனால புதுசாக இந்த நேற்றுக்கு வந்து நம்ம ஸ்வீட் கொடுத்தோன்னு ஒரு ஆனந்தம் வந்ததில்ல, அது ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அந்த மூன் லைட் பார்த்தோம்ல, அப்போ ஒரு ஆனந்தம் வந்ததில்ல. அந்த மொட்டை மாடியில் வந்து சாப்பிட்டோமே, அது ஒரு ஆனந்தம் வந்ததில்ல. ஏலக்காய் பால் குடிச்சோமே, அடாடாடாடாடா. இன்னைக்கு கொடுப்பீங்களா சுவாமி? இன்னைக்கு பாஸ்கர் வந்ததுனால கொடுக்க மாட்டோம். அது சித்ரா பௌர்ணமிக்காக சாயங்காலம் வந்தவங்களுக்கு. புரியுதா? அப்போ நேற்று சாயந்தரம் வராதவங்க எதை இழந்துட்டாங்க? ஏலக்காய் பால் இழந்தான்.
இந்த ஆத்ம ஞானத்தை இழந்தவன் எதை இழந்தான்? ஆனந்த, எல்லா ஆனந்தத்தையும் இழந்துட்டான். மகத்தி வினஷ்டி. அப்படிதான் ஆத்மஸ்வரூபத்தையும் இழந்துட்டான். ஓய், ஆத்மஸ்வரூபத்தை இழந்துட்டான். ஆனந்த ஸ்வரூபம் அது தெரியவே இல்லை இவனுக்கு. நான் ஆனந்த ஸ்வரூபம்னு இவன் எது மூலியமாவது ஒரு ஆனந்தத்தை அடைஞ்சாதான் ஆனந்தம் அடைஞ்சதாவே கணக்கு பண்ணியிருக்கான். நீயே ஆனந்த ஸ்வரூபம்னா எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் ஆனந்த ஸ்வரூபமா? நீ தான் ஆனந்த. நிஷ்கிரியா இஸ் ஈக்குவல் டு மனுஷேசு சக புத்திமான். அவன் தான் மனிதர்களில் புத்திமான். மனிதர்களில் புத்திமான் என்ன அர்த்தம்? ஞானி. ஸோ ஞானி, மனிதர்களில் ஞானி யாரு? நிஷ்கிரியா. ஆத்மா நிஷ்கிரியா. ஆத்மா ஒன்றும் செய்வதில்லை, செய்விப்பதில்லை. அதாவது ஆத்மா அகர்த்தா, ஆத்மா அகம், அவனே ஞானி. ஓகே, இந்த ஞானம் உடையவன் இனி அவனுக்கு புண்ணிய பாபம் வராது. அதாவது நம்ம வார்த்தையில் சொன்னால் இனி அவனுக்கு சுக துக்கம் வராது, இனி டென்ஷன் வராது, ப்ராப்ளம் வராது. இதெல்லாம் நம்ம வேதாந்தத்தில் கேட்டுவிடுவோமா? அப்புறம் ஞானி வேற டிக்ளேர் பண்ணிவிடுவோமா? அப்புறம் சுக துக்கம் வருமா? ரொம்ப தொலையான விஷயம் என்னன்னா, ஞானின்னு டிக்ளேர் பண்ணிட்டால சுக துக்கம் வருதில்ல. இப்போ வேற எல்லாருக்கும் காட்டாமல் அதை அமுத்தி வச்சுக்கணும். ஒன்றும் இல்லை, மனசு வலிக்கிறது. அப்படிலாம் நீ கஷ்டப்படாத. வலிச்சதுன்னா வலிச்சது சொல்லிவிடு, புரியுதா? அஜ்ஞானம் சொல்ல போகிறா இல்லையா? இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் நமக்கு ஞானம் இல்லைன்னு தெரிய போகிறது, அவ்வளோதானே. ஒரு சந்தோஷம் என்ன, அவனுக்கும் ஞானம் இல்லை, புரியுதா? ஞானம் இருந்தால் சொல்லவே மாட்டான், புரியுதா? உனக்கு ஞானம் இல்லைன்னு. ஞானம் இருந்தால் சொல்ல மாட்டாங்க, புரியுதா? அப்போ இதுலேருந்து விதுஷா கிரியமானம் கர்ம பரமார்த்ததா அகர்ம ஏவ. இங்கே என்ன சொல்றாரு? நைவ கிஞ்சித் கரோமி இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு குணா குணேஷு வர்த்தந்தே பஷ்யன் பிரலபன் உன்மிஷன். இவன் என்ன பண்ணினாலும், கண்ணை திறந்தாலும் கண்ணை மூடினாலும், நடந்தாலும் நின்னாலும் உட்கார்னாலும் பேசினாலும் இவன் எதுவுமே செய்ய. நைவ கிஞ்சித் கரோமி தி. அப்போ செய்யறதுல யாரு? இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு. இந்திரனும் இந்திராணியும் செய்கிறாங்க. இந்திராணி தேவனோ அவங்கள ஓய் நம்மளுடைய ஞானேந்திரிய கர்மேந்திரியம் பண்ணுறது. இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு குணா குணேஷு வர்த்தந்தே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தமசோ ரஜசோ சத்துவமோ அது மாயை பண்ணுறது. அந்த கர்மத்தில் யார் பண்ணுறான்? மம்தா பண்ணுறா, புரியுதா? நான் பண்ணுறதில்ல. மம்தானா அகங்காரம்னு அர்த்தம். மமதை அதுக்கு ஒரு பேர், அது ஃபெமினியன் நேமாக கொடுத்தா மம்தான்னு அர்த்தம், புரியுதா? அகங்காரி இஸ் ஈக்குவல் டு மமதா. புரியுதா? நல்ல பேர் தான் வச்சிருக்காங்க அவளுக்கு, மமதா, மமதையுடையவர். அப்போ அதுதான் அவஸ்தைப்படுறத ஒழிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை, புரியுதா? அவள் எங்கேயாவது நின்று பேசியிருக்கிறத கேட்டுருக்கீங்க நீங்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா? நடந்துட்டே பேசுவா, ஓடிண்டே பேசுவா, அப்புறம் வெகுண்டு பேசுவா, புரியுதா? கத்துவா, பேசுறதில்ல கத்துவா. பார்லிமெண்ட்டில் கத்துனா, சட்டமன்ற எங்கே போனாலும் கத்துவா. ஒரு மேனர்ஸே இல்லாத பொம்பளை, புரியுதா? கட்டேரி அது இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுறது பாவம். நான் இல்லை, நான் பொறுப்பு இல்லை. இருக்கிறது பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், நான் சொல்கிறேன். சஞ்சாத்ம தர்ஷனகா பிரம்மணி சர்வாந்தரகா பிரத்யேகாத்மனகா நிஷ்கிரியகா. நிஷ்கிரியக பிரம்மணி. பிராத்தஸ்வரன் என்ன சொன்னார்? நிஷ்கலம் பிரம்மன் சொன்னார். இங்கே நிஷ்கிரியகா அப்படின்றாரு.
அங்கே பிளவுபடாத பிரம்மன் சொன்னார், இங்கே அசங்கமாக இருக்கிற பிரம்மனை சொன்னார். பிரம்மன் எதுவும் செய்யறதில்லை அப்படின்றது. அடுத்தது அந்த முன்னுரை தான் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். 242 சக திருஷ்டே விஷயாசிர் விவர்ஜதயா திருஷ்டார்த்தே கர்மணி பிரயோஜனம் அபஸ்யன் சாதனம் கர்ம சந்நியாயஸ்ய சரீர யாத்ரா மாத்திர சேஷ்டா யதிகி ஞானநிஷ்டோ முச்யதே இதி ஏதம் அர்த்தம் தர்ஷயித்தும் ஆக. வாஷிகர் என்ன சொல்றாரு, சப்போஸ் பிரம்மச்சாரி ஞானி வித்வத் சந்நியாசி ஆயிட்டு ரெடி ஆயிட்டானா, நிச்சயம் ஆயிட்டானா, அப்போ சக அந்த பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வித்வத் சந்நியாசியோ ஞானி ஆயிட்டான் அப்படி வச்சுப்போமே. உண்மையிலே நீ ஞானி ஆயிட்ட அப்படின்னா எது அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? விவர்ஜிதயா. விவர்ஜிதன்னா விட்டவன். எதை விட்டுட்டான்? ஆசிகி. ஆசிகி அனைத்து விருப்பங்களையும் சங்கல்பங்களையும் ஆசைகளையும் துறந்தவன். புரியுதா? அப்போ கடைசியா என்னத்தை விட்டுட்டான்? புருஷார்த்தத்தை விட்டுட்டான். த ஹைட் ஆஃப் சித்ரா பௌர்ணமி வர்க்கா புருஷார்த்தத்தை விட்டுட்டான். ஏற்கனவே விட்டுட்டான். புருஷார்த்தத்துக்கு வராமே விட்டுட்டு போனவன் நிறைய பேர் இருக்கான். புருஷார்த்தத்துக்குள்ளே கோல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதில் விடணும். இப்போ 1008 சூரிய நமஸ்கார் அப்படி கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான். கோல் ஃபிக்ஸ் பண்ணால் என்ன பண்ணும்? செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டேன் நான். புரியுதா? ஒரு சாம்பிளுக்காக சொன்னேன். 1008 சூரிய நமஸ்கார். அது வேணா இப்படி பண்ணலாம். 1000ல் ஒருத்தர் ராமான் பண்ணலாம். சும்மா போன இதில் சூரிய நமஸ்கார் பண்ணது அப்போ கூட நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் சிஷ்யர்களுக்குள்ளார. புரியுதா? இதுக்கு சிரேஷ்டாச்சாரியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ கூட பண்ணலாம். புரியுதா? சுவாமிஜி பண்ணார், அதை நம்ம தாண்டக்கூடாது. அவர் சிரேஷ்டாச்சாரியர். நீ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, நாளைக்கு எந்த சாஸ்திரக்கணா பண்ணுறது பார்ப்பேன். சில சாஸ்திரக்கணாலேருந்து ஆள் போய்டுறது, அது இப்போவே வாங்கிக்கோங்க. கண்ணு முன்னாடி செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லு. செஞ்சுட்டு ஊருக்கு போ, எவ்வளோ பண்ணுறேன்னு பார்க்கலாம். புரியுதா? சாப்பிட்ட பிறகு ஆசிகி பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான். ஆத்மன் மனசில் இருந்த ஆசைகளெல்லாம் திறந்து விட்டான். ஆசிகி ஆசைகள், லட்சியங்கள், இலக்குகள் எல்லாத்தையும் விட்டுட்டவன். விவர்ஜதையாக என்ன? இஷ்ட விஷயாசுகு விவர்ஜதையா. இஷ்டனா ஏற்கனவே பார்த்தோம். கோல், லட்சியம், விருப்பம், சங்கல்பம், பிரதிஜா. இஷ்ட விஷயாக ஷார்ட்கட்டாக சொல்லுங்க, புருஷார்த்தத்தையே விட்டவன். ஓகே, தர்மார்த்த காம மோக்ஷ 4 புருஷார்த்தத்திலையும் ட்ராவல் பண்ணி, கிரமமாக ட்ராவல் பண்ணி, அதில் ட்ராவல் பண்ணணும். ஓகே, லைஃப்பில் போய் அப்படி பண்ணணும். கபடி விளையாடுறதுன்னா என்னது? கபடி 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 கபடி. இந்த நடுக்குந்தம் இருக்கா, நடுவில் ஒரு கோடு இருக்கா, அங்கேருந்து ஆரம்பிக்கணும். கபடி 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 கபடி. அப்புறம் என்ன பண்ணோம்? அங்கே ஒரு கோடு இருக்கும். அந்த கோடை எல்லாரும் கவர்னர் மாதிரி, கவர்னர் கூட சொல்ல முடியாது இப்போ. ஓகே, எல்லாரும் இப்படி வழிவிட்டு வாங்க. யமுனா நதி வழிவிட்டா மாதிரி அந்த எதிர்க்க இருக்கிற இந்த 7 பேரும், அதுவும் 7 பேர் சீரு. இப்போ தான் 7 தொட்டுட்டு போங்க. பாவம் அப்படிலாம் பாவம்லாம் பார்க்க மாட்டான்.
நீ பாடி வர இல்லை, அந்த 7 பேர் பாவம் பார்க்க மாட்டான். எதிரிலேருந்து வரான் இல்லையா, அவன் எதிரி. அவன் 7 பேர் சேர்ந்து அவனை அமுத்துவாங்க. அதுவும் பக்கு போடுறது இப்படி இருக்கு, கையை இப்படி போட்டுவான். 2 இது அப்படி போட்டு அப்படி அவனை அமுத்துவாங்க பாருங்க. பார்த்துருக்கீங்க கபடி? எல்லாரும் ஏறி அதில் அவனை அமுத்துவான். அவன் பாகுபலி மாதிரி என்ன பண்ணுவான், அப்படி பண்ணுவான். பண்ணிட்டு நடு குந்தத்தை வந்து அப்படி தொட்டுட்டானா 7 அவுட்டு, தொடலைன்னா 1 அவுட்டு. இந்த 7 பேர் என்ன பிடிப்பாங்கன்னு தெரியுமா தெரியாதா? பாடுறவனுக்கு நன்னா தெரியும். இந்த 7 பேரோட கோல் என்ன? அவனை விடப்படாது போட்டு. அதுவும் சில சமயம் அகராதி பண்ணுவான். அகராதினா இது என்ன, சேலஞ்ச் இல்லை, வெறுப்பேற்றுவான். புரியுதா? வெறுப்பேற்றுவான் சில பேர். அவன் வந்து பாடி வரும்போது சும்மா பிடிக்கிறதில்ல, போட்டு அமுத்துவானுங்க. விளையாட்டுற ரூல் மாறாமே அமுத்துவான். அம்பையர் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? சில பசங்க என்ன பண்ணுவான், நடுவில் கையை விட்டு 3வது ஆளை கிள்ளி விட்டுருவான். அந்த டீச்சரை பார்த்து 2வது ஆளை தான் அடிச்சுன்னு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கான்ல, அவனுக்கு பர்சனல் வஞ்சன்ஸ் இருக்கும் அந்த கபடியில். அப்படிதான் அவன் என்ன பண்ணுவான், நடுவில் கிள்ளி விட்டுருவான். அந்த மாஸ்டர் இது டோர்னமெண்ட் நடத்துகிற ஆள் எனக்கு கிள்ளி விட்டான்னு. நான் கில்ல சார், அவன் சும்மா சொல்கிறாங்க. அப்படியா? இது கபடி. கபடின்றது கேம், சேலஞ்சு. அப்படிதான் நம்மளுடைய கேமை வந்து நம்மளுடைய வில்ல புருஷார்த்தத்தை வளர்க்கக்கூடிய இது. புரியுதா? 7 பேர் ஆடுவான், மற்றவன்லாம் அப்படி சோம்பேறியாக பார்த்துட்டு இருப்பான். அது ஒரு கேம் ஆடாது. எவனும் பண்ணி நான் கண்டுபிடிச்ச கேமை ராத்திரியும் பகலும் உக்காந்துட்டு இவர் உடம்பு ஆடாமல் அசையாமல் அந்த பாப்கார்னு சாப்பிட்டு அவர் ரன்னை எடுத்தாரா. இவர் இப்படி நீ ஆடணும், இந்த எழுத்தாலும் இன்னும் ஆடணும். அது புரியுதா? அப்போது இவன் எப்படி இருக்கான், எல்லா சாதனைகளையும் திறந்து விட்டு நிதித்தியாசனத்துக்காக வந்தவன். நிதித்தியாசனத்துக்கு வந்தவன் எப்படி இருப்பான்னா, செத்தாரை போல திரிவான். செவடுங்காதல ஊதன சங்கு மாதிரி இருப்பான். உனக்கே வீட்டில் வயசாகிடுச்சுன்னா, உன் குழந்தைக்கெல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன்னா, சப்போஸ் நீ மாமியார் அந்தஸ்துக்கு வந்துட்டேன்னா என்ன பண்ணும், எதுவுமே காது கேட்காத மாதிரி ஆயிடணும். புரியுதா? சப்போஸ் கூட்டு குடும்பமாக இருந்ததுன்னா இப்படி இருக்காது, தனித்தனியாக போயிடும், பறந்து போயிடும் எல்லாம் தனித்தனியாக. அப்படி சப்போஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா, ஒன்றுமே கேட்கக்கூடாது. அது கேட்காதடா, கேட்காது, ஜடம். பால் வாங்கிட்டு வரியா, கடைக்கு போயிட்டு வரியா? இப்போலாம் அந்த இது இருக்க, இந்த அடுப்பு என்ன அடுப்பு இப்போ இது லேட்டஸ்ட்டு ஹையஸ்ட்டு இல்லை இப்போ இந்த இது கொடுக்காம க்யூவில் நிற்கிறானே எடா, கீழே எரிக்கிறது சிலிண்டர். என்ன லேட்டஸ்ட்டு சொல்கிறேன், லேட்டஸ்ட்டு சிலிண்டர் கொடுத்தா இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். சிலிண்டர் அவ்வளோ கிராக்கி ஆகிடுச்சு. இப்படிதான் தங்கத்தை விட சிலிண்டர் தான் இம்பார்ட்டன்ட். புரியுறதுல? அந்த சிலிண்டர் கொடுத்தாலும் வேண்டாம் என்று துறந்தவன். புரியுறதா? அப்படிப்பட்ட துறந்தவன் அவன் யாரா? அவன் வந்து இஷ்ட விஷய ஆசு விவர்ஜிதயா. திருஷ்டன புத்திர தனம் தானியம் விருஷ்டி, அதிர்ஷ்டன புண்ணியம் சொர்க்கம் இந்திர பதவி, எல்லாத்தையுமே இன்க்ளூடு புருஷார்த்தம் உட்பட எல்லாத்தையும். ஏன்னா மன நிறைவு அடைந்தவன். அப்போ முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது, மோட்சத்துக்கு முக்தி புருஷார்த்தம், அதையும் கூட விட்டவன் இவன். ஆத்மன்யேவ ஆத்மனா துப்பி. தேர்ஃபோர் கர்மணி பிரயோஜனம் அபஸ்யன்.
இனி கர்மத்தினால பிரயோஜனம் இவனுக்கு கிடையாது. யாருக்கு? ஞானிக்கு. ஓகே. சாதனம் கர்ம சந்நியாஸ்ய. இது வரைக்கும் வந்திருக்க அத்தனை விஷயத்தையும் அவன் விவகாரத்தையும் விட்டுவிடலாம். அப்புறம் என்னதான் பண்ணணும் இவன் சன்னியாசி? முன்னாடி கிரகஸ்தனுக்கு என்ன பண்ணணும் சொல்லியிருக்கு? ஞானி ஆகிட்ட பிறகு கூட என்ன பண்ணணும்? 2 விஷயம் ரூல் சொல்லிருக்காரு. ஒன்று லோக சங்கரத்துக்காக நீ வேலை பண்ணணும், சிரேஷ்டாச்சாரணை பண்ணணும். 2வது இஷ்ட, அந்த சிஷ்ட, அந்த சொல்லு மறக்கூடாது. அந்த பரம்பரையில் ஆக்ஞா பண்ணியிருக்கிறது. நீ கிரகஸ்தனா சன்னியாசி ஆகாமல் கிரகஸ்தனா இருந்தேன்னா, ஞானி சப்போஸ் ஞானி ஆகிட்டேன்னா இப்போ என்ன பண்ணின்னு இருக்கு அதெல்லாம் பண்ணணும். விஷ்ணு சஹஸ்ரநாமம்லாம் சொல்லணும், சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணணும். புரியுதா? அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த இந்த விட்டுட்டான சன்னியாசி அவனுடைய விஷயம் எப்படி? அவன் லோக சங்கிரக பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்கள் வீட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, கடை திறந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் மினிஸ்ட்ரி மாதிரி எல்லாத்துக்கும் கூப்பிடுவான். கொஞ்சம் பிரபலம் ஆகிட்டான்னு வச்சுக்க எல்லாத்துக்கும் கூப்பிடுவான். அப்படிதான் இவங்க பெரியவங்களான பிறகு நம்மளை மதித்து வீட்டுக்கு கூப்பிட்டான், நம்ம போகணும். அவன் ஒரு குழந்தை என்னை இப்படி கூப்பிட்றத, நீங்கள் வாங்க ஆண்டி, இல்லைப்பா கிளாஸு போகணும்ப்பா, கிளாஸு தான் அப்பப்போ வைக்கிறாரு, இதுக்கு வாங்க, இப்படி ஒரு அன்போட பாசத்தோட ஒரு புடவையும் எடுத்து வச்சுட்டான்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்க, போச்சு கிளாஸ் எல்லாம் அவுட்டு. அப்படிதான் அவ்வளோ இவர் பாசம் மலர். இவங்க கிளாஸுக்கு கூட வேண்டாம், இந்த புக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்க, நீ எடுத்துக்கோ. நான் இங்கேருந்து பக்குன்னு பார்ப்பேன், இவ்வளோ தான் சாஸ்திரத்து மேலே வச்சுருக்க பெரிய. எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாதுன்றது கூட தெரியல. புரியுதா? ஏன்னா இது இந்த புக்கு இர்ரெலவெண்ட்டு இவங்களுக்கு. புரியுதா? அதில் ஒரு நகையை கட்டி கொடுத்துறேன், அவ்வளோ பாசமாக இருக்காங்கல்ல, கையில் காலில் போட்டிருக்கிறதெல்லாம் கட்டி கொடுத்துறேன், பாப்பா கொடுத்துருவேன், கொடுக்குறாங்க. அப்போ சாதனம் சந்நியாசி, இவனுக்கு எதுவுமே சாதனம். சரீர யாத்ரா மாத்திரம் சேஷ்டகா யதிகி. இந்த சந்நியாசிக்கு சரீரத்தை பராமரிக்கிறதுக்கு மாத்திரமே உண்டு. இவனுடைய சரீரத்தை அவன் ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன் ஆரோக்கியமாக இருக்கணும்? சந்நியாசி அந்த டியூட்டி கொடுக்கப்பட்டிருக்க பகவான். ஈசாவாஸ்யம் எதகம் சர்வம் தேன தெக்தேன புஞ்சிதாக. பகவானுடைய சொத்தை உன்னோட சொத்துன்னு சொன்னா திருட்டுக்கு சமானம். இந்த சரீரம் பகவான் கொடுத்தது, அதனால் பகவான்கிட்ட திருப்பி கொடுக்குற வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காரு. அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சன்னியாசிக்கு. லோக சங்கரக பண்ணணும் பண்ண வேண்டான்றது அந்த சன்னியாசி முடிவு பண்ணலாம், சம்ஸ்காரம் முடிவு பண்ணலாம், வேணும்னு பண்ணலாம், வேண்டான்னு முடிவு பண்ணலாம். நீ சொல்லக்கூடாது. கிரகஸ்தத்தை சன்னியாசி பற்றி விவரமாக சொல்கிறான். புரியுதா? என்ன கர்மம் பாருங்க. அதனால் கிரகஸ்த சந்நியாசி, கிரகஸ்த ஞானி என்ன பண்ணணும், சன்னியாசி ஞானி என்ன பண்ணணுன்றத இது வரைக்கும் பார்த்தோம். பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு அதை ஸ்லோகத்தில் அப்புறம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஹரி